சொன்னார், இந்த மதரசால குண்டு வைக்கப்பட்டிருக்கிறதாக என் கடைக்கு போன் வந்துச்சு. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னொருவர் வந்தார். அவர் மதரசாவுடைய வலது பக்கத்திலே கடை வைத்திருக்கிறார். அவர் வந்து சொன்னார், மௌலானா எங்க கடைக்கு போன் வந்துச்சுன்னா, ரெண்டு பக்கத்து கடைக்கு போன் வந்திருக்குது, இங்க நாங்க மதரசால இருக்கிறோம், மதரசால குண்டு வைக்கப்பட்டிருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அந்த ரெண்டு பேர்ட்ட சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. உண்மை நிகழ்வு, ஜோடிக்கப்பட்டதல்ல. நான் குறைத்து கூறியிருக்கலாம் என்பதை மிகைப்படுத்திக் கூறவில்லை. நான் அவர்களிடத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். எந்த உதவி? எப்படியாவது நாயை கூட்டிட்டு வந்து குண்டு பிடி கண்டுபிடிக்கலாமா? இப்ப மனுஷன் கண்டுபிடிக்கிறது இல்லை. என்ன தெரியல, அதுக்கு இருக்கிற அறிவு. ஒரு உதவி செய்யுங்க. என்ன உதவினாரு? இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்க உங்க கடைக்கு போங்க, நீங்க உங்க கடைக்கு போங்க, மனசுல துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நல்ல முடிவு ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். இப்பொழுது அந்த இரண்டு நபர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இப்பொழுது அவங்க இருக்கிறதா விஷயம் இல்ல, நான் இருக்கிறதா விஷயம். அவர்கள் வாலிபர்கள். மனசுல துஆ செய்யுங்க. இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கும் சொல்லாதீங்க. சொன்னாங்க, என்னங்க மௌலானா? அப்படிதான், நீங்க போங்க. பார்த்தாங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. நீங்க நேரம் போங்க, கடைக்கு போங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. போயிட்டாங்க. நான் உட்கார்ந்த சேர்ல மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன், நிம்மதியா பதில் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? எங்க உயிரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய உயிர் எப்பொழுது போகும் என்று எங்கள் இறைவனால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச்சிலே காணா போனவனுடைய உயிர், மார்ச்சிலே காணாமல் போனவனுடைய உயிர் செப்டம்பர்ல தான் போகும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அடே, இவன் செஞ்சது பெரிய தப்பு. உயிர் போனதே போச்சு. எவங்க இதையாவது பிடிச்சி சுட சொல்லி இருந்தா அவனுக்காவது 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமே. போச்சு 5 லட்சம் ரூபாய். அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமே. வெறும் இவன் தலைக்கு 5 லட்சம். நம்ம தலை கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஆட்டு தலை கிடைக்கிற வேலை கூட கிடைக்காது. ஆனா என்ன அதிசயம் தெரியல, தினமணி போன்ற பேப்பர்களிலே வீரப்படை அவன் இவன் என்று எழுதுகிறார்கள். ஆனால் இவனை ஏன் அவன் தான் எழுதணும்? இந்த நாட்டுக்கு செய்த துரோகம், தமிழகத்துக்கு அவன் துரோகம் செய்திருக்கிறான். தமிழக போலீசுக்கு தண்ணீர் கட்டியிருக்கிறான். எத்தனை 1000 ரூபாய்களை அல்ல, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வைத்திருக்கிறான். தமிழக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக எடுத்து காண்பித்திருக்கிறான். எனவே அவனை நீங்கள் கொலை செய்திருக்க வேண்டுமே முன்னாலே. அவன் என்று எழுதாமல், அவர் வந்தார், அவர் போனார், அவர் இருந்தார், அவர் புத்திசாலி என்று வேற எழுதுகிறார். ரொம்ப நல்லா பிளான் பண்ணுவாராம். நான் சொன்ன, அவனை அப்பவே பிடிச்சிருந்திருக்கணுமே. அவனை யார் சொன்னது? அவனுக்கு 34 வயது கொண்ட அவனுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் அங்கீகாரம் அளித்ததா? இறந்து போன பிறகு யாராவது இறந்து போன மனித உடலுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, வதாக்க நஃப்சுன், அவன் ஒரு உயிர், அல்லாஹ்வுடைய பிறப்பு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன். அதற்கு மரியாதை செய்யும் முகமாக மக்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அவனுக்கு அங்கீகாரம் அளித்ததாக, அவருடைய செயலுக்கு அங்கீகாரம் அளித்ததாக, அவன் செய்தது சரிதான் என்று சொன்னதாக நீங்கள் எங்காவது காட்ட முடியுமா? அப்படி காட்டியிருந்தால் அவனையும் தீவிரவாதி என்று சொல்லுங்கள், எங்களையும் தீவிரவாதி என்று சொல்லுங்கள். இல்லையானால் அவனை தீவிரவாதி என்றும் எங்களை லட்சியவாதி என்றும் சொல்லுங்கள். இந்த பேப்பரில் இருக்கிறது. இது குறித்து இந்த அமைப்பின் தலைவர் அசோக் சிங்கால் நிருபர்கள் கூறியதாவது, குஜராத்தில் கோயில் ஒன்றில் தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. நாட்டுக்குள் ஜிஹாத் தீவிரவாதிகள் அதிக அளவில் ஊடுருவி இருப்பதை இது காட்டுகிறது. மேலும் வரும் காலங்களில் பெரும் அளவில் தாக்குதல் நடத்தி நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு நாட்டில் உள்ள மதரசாக்களும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களும் பயிற்சி மையங்களும் முகாம்களாகவும் செயல்பட்டு வருகின்றன. முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்கு அங்கு பயிற்சி அளிக்கவும் படுகிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதை நோட் பண்ணுங்க, தகவல் கிடைத்துள்ளது. காஷ்மீர் மற்றும் வங்கதேசத்திலிருந்து ஜிஹாது தீவிரவாதிகள் கணிசமான அளவில்
கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் வழியாக இங்கு ஊடுருவி அடுத்த கட்ட தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் எங்களுக்கு தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதரசாக்கள் தான் இவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே தீவிரவாதிகளின் பயிற்சி கூடங்களாக உள்ள அனைத்து மதரசாக்களுக்கும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுக்கும் அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு சிங்கால் கூறியுள்ளார் என்பதற்கு மட்டும் இந்த தினமலர் கட்டம் கட்டி போட்டிருக்கிறது. ஏதாவது இன்று வரை எத்தனையோ மதரசாக்களிலே அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். தாருல் தேவபந்திலே சோதனை நடத்தி இருக்கிறார்கள். மசாஹிரிலே சோதனை நடத்தி இருக்கிறார்கள். மசாஹிரிலே ஒரு பெரிய முஃப்தியை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வங்காளதேசத்துக்கு அருகிலே இருக்கிற கொல்கத்தா பகுதியில் இருக்கிற மதரசாக்களில் தான் தீவிரவாதம் அதிகமாக போதிக்கப்படுவதாக, பயிற்சி முகாம்கள் மதரசாக்களில் இருப்பதாக எத்தனையோ அதிகாரிகள் சோதனை செய்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ரிப்போர்ட்டிலேயாவது மதரசாக்கள் அங்கீகாரத்தோடு அங்கே பயிற்சி நடைபெற்றதென்று இன்றைக்கு வரை சரித்திரத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இல்லைங்க, மதரசால ஒரு பையன் அப்படி செஞ்சாங்க, அவன் கத்தி வச்சிருந்தாங்க, அவன் ஷேவிங் பண்ணாங்க, அவன் செருப்பு தச்சாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது அவன் முகம், அவன் ஷேவிங் பண்ணுவான், அவன் பிளேடு வச்சிருப்பான், நாங்க என்ன செய்ய முடியும்? இது அவனுடைய சொந்த செயலுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது அல்லவா? ஏதோ ஒரு பையன் அவன் சொந்தமாக செய்திருக்கலாம். எப்படி இந்த மேலூர்கார பையனுடைய செயலுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது அல்லவா? அதே போல அந்த பையன் ஏதாவது செய்திருக்கலாம். மதரசா அங்கீகாரம் அளித்ததா? இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அங்கீகாரம் அளித்ததா? இஸ்லாமிய பல்கலைக்கழகம் பயிற்சி முகாம் நடத்தியதா? வந்து பாருங்கள் எங்கள் மதரசாக்களை. இங்கேயும் இருக்கிறது, தமிழகத்திலே வந்து பாருங்கள். பாவம் காலையில எழுந்து தஹஜ்ஜுத் தொழுக ஆரம்பித்திருந்து ராத்திரி படுக்கிற வரை அவர்கள் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கிதாபை ஏந்திக் கொண்டு இந்த டீனேஜ் வயதுடையவர்களை நாங்கள் கடிவாளம் போட்டு வைத்திருக்கிறோம். ஒரு சினிமா பார்க்கிறது உலகத்தில் எல்லாத்துக்கும் லேசு. ஆனா எங்க மதரசா பையன் சினிமா பார்த்தா மாபெரும் பஞ்சமா பாதகங்கள் செய்தார் என்று சொல்லுகிற நிலையிலே அவர்களை பக்குவமாக வளர்த்து வைத்திருக்கிறோமே. எங்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி வந்து வந்தது என்று கேட்கிறேன். நண்பர்களே, இதுவெல்லாம் இவர்களுக்கு தோதுமான ஆயத்துக்களை எடுத்திருக்கிறார்கள். எதை எடுத்தால் இவர்களுக்கு எதிரான கருத்து போன்ற ஒரு தோற்றம் கிடைக்குமோ அதே விஷயம் வேறு இடத்தில் வருகிறது, அதை எடுக்கவில்லை. அதே விஷயம் வேறு இடத்தில் வருகிறது, அதை எடுக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு தோதுவான கருத்து கிடைப்பது மாதிரி தோன்றினால் யாரோ ஒருவர் இதை பார்த்து வேண்டுமென்றே செய்திருக்கிற மாபெரும் சூழ்ச்சி. இதற்கு ஏற்கனவே இதோ உறுதி இருக்கிறது. இந்த உறுதியை ஒரு டாக்டர் இதற்கு பதில் எழுதியிருக்கிறார். ஆனால் மிக சுருக்கமான பதிலை எழுதி அவர் அளவிலே பிரசுரம் செய்து வெளியிட்டிருக்கிறார். இந்த பதில் யாருடைய காதுக்கும் போய் சேரவில்லை என்ற காரணத்தினாலே இங்கே பேசப்படுகிற பேச்சு இந்த தமுக்கத்திற்கு மட்டுமல்ல, அமுக்கமாக நாம் வைத்திருக்க பேசவில்லை. இந்த இந்தியா முழுவதற்கும் இந்த பேச்சு போய் சேர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் முழுமைக்கும் இந்த பேச்சு போய் சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அதற்காகத்தான் ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த ஒரு 5000 நபருக்கு சொல்லுவதில் எங்களுடைய நோக்கம், இந்த அகில உலக மக்களுக்கு சொல்லுவது எங்களுடைய நோக்கம். பேச்சு போகும், போய் தீர வேண்டும். அப்படியெல்லாம் போய் தீர வேண்டும் என்றுதான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல பல்லவட்டியில் இருந்து வந்து வீடியோ எடுத்து ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு கடையில போய் டைலர் கடையில் வேலைக்கு சேர்ந்தான். இது நான் சொல்ல வேண்டிய கதை பின்னால இருக்கு. இடையில ஒரு கதையா வந்துச்சு. அப்ப டைலருக்கு ஒருத்தர் ஒரு பாட்டில் தேன் கொண்டு வந்து கொடுத்தார். டைலருக்கு ஒரு பாட்டில் தேன் கொண்டு வந்து கொடுத்தார். இவர் வாங்கி அதை வச்சுக்கிட்டார். தேனை, நல்ல தேன். திடீர்னு வெளியே போக வேண்டிய வேலை வந்துருச்சு. வெளியே போனார். போகும்போது பார்த்தா இவன் ஷேக் சில்லி மட்டும் கடையில் இருக்கிறான், தேனை வச்சிருக்கிறோம். இவன் எடுத்து என்னமா உபயோகப்படுத்திட்டா, சாப்பிட்டா, வீட்டுக்கு கொண்டு போயிட்டா என்ன பண்றது? தெரியாம உடஞ்சு போச்சுன்னு சொல்லிடலானே அப்படின்னு சொல்லி போகும்போது சொன்னாரு, அடே இந்த பாட்டில் விஷம் இருக்குது, தொற்றாதே. போயிட்டார். போயிட்டு வந்து பார்க்கிறேன் பாட்டில் காலியா இருக்குது. அவன் உட்கார்ந்து இருக்கிறான். என்னடா விஷம் சொல்லி போன பாட்டில் காலியா இருக்கு, உட்கார்ந்து இருக்கிறான். என்னடா ஷேக் சில்லி என்ன ஆச்சு விஷம்? ஐயா நீங்க அந்த பக்கம் போனோடனே எனக்கு ஒண்ணுக்கு அவசரமா வந்துச்சு. நான் வெளியே போனா அந்த 20 மீட்டர் துணி, நல்ல துணி வச்சிருந்தீங்கல்ல, அதை எவ்வளவு திருவிட்டு போயிட்டான். வந்து பாக்குற துணியை காணோம். நீங்க வந்தா திட்டுவீங்களேன்னு அந்த விஷத்தை குடிச்சிட்டு மவுத் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போச்சா 20 மீட்டர் துணியும் போச்சு. ஒருவேளை சொன்னா ஷேக் சில்லி நான் அவுளியாவாயிட்டேன். ஊர்ல எல்லாருக்கும் அதிசயம்.
ஏடா கிறுக்கு பேர் இருக்கிறவன் அவுளியா ஆயிட்டேன்னு சொல்ல தொழுவான் எல்லாம் செய்வான், ஆனா அவுளியா ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படி? ஏன்னா கேட்டாங்க, நீ அவுளியாகிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளமா? என்ன வேண்டாலும் கேளுங்க, அல்லாஹ் தஆலா செஞ்சு கொடுப்பா, நீங்க கேளுங்க. தெரியும் அங்க உள்ள ஒரு சொன்னாரு, அந்த மரத்தை கூப்பிடு வருதான்னு பார்க்கலாம். அவுளியா கூப்பிட்டா வந்துடும். அந்த மரத்தை கூப்பிடு, வருமா? வரும் வரும். இப்பயே கூப்பிடாங்க. இல்ல இல்ல எல்லாத்தையும் கூப்பிட கொஞ்சம் பொறுங்க. அப்ப எப்ப செய்யலாம்? நாளை காலையில 10 மணிக்கு. சரி எல்லாத்துக்கும் ஊர் பூரா வந்துருச்சு.